தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்துட்டார். படத்துலலாம் ஏறி அடித்தார், உதைச்சார், மிதித்தார். விஜய் வந்து படத்தில் அடித்தது போல் மிதித்தது போல் தமிழ்நாட்டு அரசியல்லையும் அந்த எதிரிகளை எல்லாம் மக்களை ஏமாத்துறவங்க, அப்புறம் பெண்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டு பெண் பிள்ளைகளை சாகடிக்கிறவங்களெல்லாம் விஜய் சும்மா விடமாட்டாருப்பா. விஜய் வந்து அந்த மேம்பாலத்திலிருந்து கீழே தொங்க விட்டுருவாருப்பா. அப்படியேப்பட்ட ஒரு ஆட்சியை விஜய் வந்து கொடுப்பாருப்பா அப்படின்னு பல பேர் நம்பி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. மக்கள் வாக்கு செலுத்தினாங்க, விஜய் அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தித்தாளை திருப்ப முடியலங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கொள்ளை, கொலை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலவரம் தான் களத்தில் இருக்குது. அப்போ விஜய் என்னப்பா பண்ணுறாருன்னு பார்த்தா, விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். ஏன்னா அவர் அமைதியாக இருக்கிறது தானே மக்கள் விரும்புகிறாங்க. அவர் ஊடகத்தெல்லாம் சந்தித்து பேசக்கூடாது. அவர் ஊடகத்தெல்லாம் சந்தித்து பேசினா மக்களுக்கு வந்து விஜய் மேலே இருக்கிற அந்த கவர்ச்சி போயிரும்ல. அப்புறம் போனால் ஓட்டு போடுவாங்களா? நம்ம மக்கள் கவர்ச்சியை பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ விஜய் ஊடகத்தை சந்தித்தாலோ இல்லை மக்களை அடிக்கடி வந்து சந்தித்தாலோ மக்களுக்கு விஜய் மேலே இருக்க அந்த கவர்ச்சி போயிரும்ல. போயிட்டா வாக்கு வராதுல, ஓட்டு வராதுல. அதனால் யார் செத்தா என்ன, எங்கே கொலை நடந்தா என்ன, யார் கொள்ளையடிச்சா என்ன, யார் திருடுனா என்ன, விஜய் பேசுவாரான்னா பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். இப்போ மக்கள் ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் என்ன தளபதி விஜய் அவர்களை உங்களை ஹீரோ நினச்சி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் படத்தில் வர்றது போல் செஞ்சு காட்டுவீங்கன்னு நாங்கள் நினச்சோமே. ஆனால் நிஜத்தில் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களே. படத்தில் ஒன்று பண்ணுறீங்க, நிஜத்தில் ஒன்று பண்ணுறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நாம் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, படத்தை பார்த்தா ஓட்டு போட்ட, நீ படத்தை பார்த்தாலாம் ஓட்டு போடலாமாங்க? களத்தில் எத்தனையோ ஹீரோக்கள் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்த ஹீரோக்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு ஜீரோக்கள் கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாங்க மக்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா அப்படியே கலவர பூமியாக காட்சியளிக்கப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு எதிராக தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படி ஒரு சூழல் தான் நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் நினைக்கிறேன், கீர்த்தனா அவங்க பேர். அவங்க பாருங்க, தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே ஆக்ரோஷமா கண்ணெல்லாம் மேலே தூக்கிக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தோக்கடிக்கணும் அந்த கட்சிகளை, அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசினேன். பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறேன், பாருங்க சூலூரில் வந்து அந்த பெண் பிள்ளைக்கு வந்து இது போல் நடந்திருக்குங்க, உங்கள் கருத்து என்னங்கன்னு கேட்குறேன். அப்படிங்களா? அரசியல் கேள்வி, பொலிட்டிக்கல் கேள்வியால் நான் பிறகு பேசுகிறேன், அதை பற்றி பேச இந்த இடம் சரியான இடம் இல்லைன்றாங்க. ஒன்றும் இல்லை, பத்திரிகையாளர் கேட்குறாரா, இந்த செயல் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் இதன் பிறகு இது போன்ற ஒரு குற்ற சம்பவமே நடைபெறாது, அப்படி ஒரு ஆட்சி நாங்கள் கொடுப்போம், அந்த குடும்பத்தோடு நாங்கள் துணை நிற்கிறோம். பேசணும், ஒரு வார்த்தை பேசணும், பேசக்கூட தெரியல. ஆனால் அமைச்சர் ஆயிட்டாங்க. பொலிட்டிக்கல் கேள்விகளுக்கு நான் பிறகு பதில் சொல்கிறேன்னா இதெல்லாம் திமிர்த்தனம் தானே. அப்போ இதெல்லாம் பார்த்து மக்கள் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் சரியா இதெல்லாம் சொல்லுங்க, சரியா? இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க. சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு பார்க்குறேன், விஜய் புகைப்படத்தை பயன்படுத்தி விஜய் ரசிகர் எழுதுறாரு. அந்த ரசிகர் எப்படி எழுதுறான்னா பாருங்களா, மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு கொச்சப்படுத்தி எழுதுறான். மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு எவங்கூடையோ போயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகன் இப்படி எழுதுறா. மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு, அது குழந்தைடா, அது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அந்த குழந்தைய ஒருத்தரும் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிருக்காண்டா, ரத்தம் கொதிக்க வேண்டாமா, ஆத்திரப்பட வேண்டாமா? ஆனால் பேச்செல்லாம் எப்படி பேசுகிறாங்க பாருங்களா. நாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் என்பதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணணும். இப்படியாப்பட்ட நபர்களுக்குத்தான் ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு சினிமாவில் நடப்பது போல களத்தில் விஜய் சாதித்து காட்டுவார் நீங்க நம்பினீங்க, ஒன்றும் நடக்கலை. காலையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் எடுத்துகிட்டு போகிறார், மைக் எடுத்துகிட்டு போயிட்டு செங்கோட்டையன் கிட்ட காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த 2500 ரூபாய் பணம் தரேன், நீங்களே எப்போங்க கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. பெண்களுக்கெல்லாம் பேருந்தில் இலவசம்னு சொன்னீங்களேங்க,
எப்பங்க அந்த இலவசம் கொடுப்பீன்னு பத்திரிகையாளர் கேட்குறாரு. நீங்கள் சொன்னதை தானே கேட்டாரு. அப்போ என்ன சொல்லணும்? செங்கோட்டையனுடைய பதில் என்னவா இருக்கணும்? நாங்கள் செயல்படுத்துவோங்க, கூடிய விரைவில் செயல்படுத்துகிறோம், அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கன்னு கேளுங்க, தவறு கிடையாது. பதில் பாருங்களா, திமுக ஆட்சியில் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா? திமுக ஆட்சியில் வந்த உடனே கொடுத்தாங்களா? திமுகவை நீ ஒன்னாடா? திமுகவை நீ ஒன்னா? மகளிருக்கு 1000 ரூபாய் திமுக 2 வருஷத்துக்கு பிறகு கொடுத்தது. அப்போ நீ என்ன சொல்ல வர? நீயும் சொல்றியா நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் 2500 ரூபாய் பணம் கொடுப்பேன், நான் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் சொல்லுவேன் 6 சிலிண்டர் இலவசமாக தரேன்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் பேசுவியா நீ? திமுக எப்படி மக்களை ஏமாத்துதோ அதே போலதான் தமிழக வெற்றி கழகமும் மக்களை ஏமாத்துன்னு செங்கோட்டையன் சொல்ல வராரா? அவர் அமைச்சர் தானே. இப்போ 2500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க, பேருந்தில் எப்போ இலவச பயணம் சொல்லுங்கன்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டா, இந்த கேள்வி என்கிட்ட கேட்டா எப்படிங்க? இதெல்லாம் நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். முதலமைச்சர் வரதில்லையே. படத்துல மட்டும்தானே பத்திரிகையாளரை சந்திக்கும் போது வீரவசனம் பேசுறாரு. ஆனா களத்துல பத்திரிகையாளரை சந்திக்கும் போது சந்திக்க மாட்டாரப்பா, ஒரு நாள் பேச மாட்டாரப்பா. நாங்க செத்தாலும் பேச மாட்டாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டாரு. யாரு? விஜய் அவர்கள் பேசலையே. அப்ப கேள்வி கேட்கணும்ல. இப்ப புதுசா ஒரு கூட்டம் எப்படின்னா, விஜயை பத்தியே பேசக்கூடாது, விஜயை பத்தி பேசவே கூடாது, எப்ப பாரு விஜயை பத்தியே பேசுறீங்க. அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவர் நல்லது செஞ்சா பாராட்ட போறோம். தமிழக வெற்றி கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாடே கலவர பூமியா காணப்படுகிறது. அப்போ ஒரு கட்சி, ஆளுகின்ற கட்சி தவறு செய்தால் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அது என்ன விஜயை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்றது? அப்பதான் இதெல்லாம் கருத்து உரிமைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா? இதெல்லாம் சொல்லுங்க நீங்க. உண்மையாவே விஜய்க்கு ஓட்டு போட்டா தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பல பேர் ஓட்டு போட்டாங்க. எந்த அனுபவம் பார்க்கல, சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்க்கல, யார் அந்த வேட்பாளர்னு பார்க்கல, பார்க்காம மக்கள் ஓட்டு போட்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தடுமாறுறாங்க, ஆட்சி நடத்த முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியல. மதுத்துறை அமைச்சர், மதுக்கடைகளுக்கெல்லாம் ஒரு துறை இருக்கு, அந்த துறைக்கான அமைச்சர் மதுவிலக்கு, அவர் பேசுறாரு, சாராய கடையை ஒயின் ஷாப்பை ஒரே நாளில் மூடிட்டா கஞ்சா பெருகிடும், கள்ளச்சாராயம் பெருகிடும். ஓ அப்படியா? நீங்கள் மதுக்கடையை மூடிட்டா கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களாம் பெருகிடுனா அப்போ என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு? அப்போ உங்கள் ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்களா? போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த மாட்டாங்களா? மதுக்கடையை மூடுனா கஞ்சா அதிகமாகும்னு சொல்றியே, இதற்கு ஒரு துறைக்கு ஒரு அமைச்சரா? திமுகவின் தொடர்ச்சி தான் தாவேகாவின் ஆட்சி, வேற ஒன்றும் கிடையாது. மாற்றம்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு ஏமாற்றதான் பார்த்துட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு உண்மையாவே உளமாறவே நமக்கு பயமா இருக்குங்க. மக்கள் ரசிக மனப்பான்மையில கொள்கை எதுன்னு கேட்கல, கோட்பாடு எதுன்னு கேட்கல, கேட்காம மக்கள் ஓட்ட போட்டுட்டாங்க. ஆனா இந்த நாட்டில் நம்ம எப்படி வாழ போறோம்னு நினைக்கும் போது உண்மையாவே பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுன்னு நம்ம கேட்டா 10 வயசு குழந்தை உன்னை யாரா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னதுன்னு கேட்குறான் ஒருத்தருவன். ஏன் வீட்டை விட்டு வெளில வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களாடா? இதெல்லாம் பதிலாடா? இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாவே தாவேகாவின் ஆட்சி மற்றும் ஒரு திமுகவின் ஆட்சியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதையும் விட மிகவும் மோசமாக ஆட்சியை நடத்த தெரியாம இவர்களுடைய ஆட்சி இருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.